இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் தியரியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு ஒரு 6 இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் அ குரூப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குரூப் வந்து சைக்ளிக், எபிலியன், நான் எபிலியன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆர்டர் ஆஃப் அ குரூப் வந்து ப்ரைம் நம்பர் ஈக்குவல் டு ப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து எப்போயுமே வந்து சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன் இந்த சைடு. இப்போ ஆர்டர் ஆஃப் அ குரூப் வந்து பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து எப்போயுமே எபிலியன் குரூப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து K4. இப்போ K4 குரூப் வந்து எபிலியன் பட் நாட் சைக்ளிக். இப்போ வந்து செட் எக்ஸாமில் கேட்கலாம், விச் குரூப் இஸ் எபிலியன் பட் நாட் சைக்ளிக்னா K4. எக்ஸாம்பிள் வந்து K4. அப்போ வந்து ஆர்டர் ஆஃப் அ குரூப் வந்து எப்போயுமே வந்து பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா 4, 9 அந்த மாதிரி பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த குரூப் எப்போயுமே வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும். இப்போ ஆர்டர் ஆஃப் அ குரூப் வந்து PQ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து எப்போயுமே வந்து அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு நான் எபிலியன் குரூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த நான் எக்ஸாம்பிள் தான் வந்து Q4D4. Q4D4 வந்து அந்த குரூப் வந்து நான் எபிலியன் குரூப். எக்ஸாம்பிள் கேட்கலாம், எக்ஸாம்பிள் ஆஃப் அ நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் P கியூப். அப்போ ஆர்டர் P கியூப்னால் வந்து Q4D4, Z கியூப் இதெல்லாம் வந்து நான் எபிலியன் குரூப்பாக இருக்கும். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து P இன்ட்டு Q ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து P வந்து லெஸ் தென் Q, P டசன்ட் டிவைட்ஸ் Q-1 இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த குரூப் வந்து சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஆர்டர் ஆஃப் G வந்து 15 இருந்துச்சுன்னா 3 இன்ட்டு 5 எழுதலாம். அப்போ 3 டசன்ட் டிவைட்ஸ் 5-1. அப்போ வந்து இது ஐசோமார்பிக் டு Z15. அப்போ Z15ங்கிற குரூப் வந்து சைக்ளிக்காக இருக்கும். டசன்ட் டிவைட்ஸ் டிவைட் பண்ணலைன்னா அது சைக்ளிக்காக இருக்கும். டிவைட் பண்ணுச்சுன்னா வந்து அந்த குரூப் அந்த ஆர்டரில் வந்து நான் எபிலியன் குரூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ZPQவும் இருக்கும், நான் எபிலியன் குரூப்பாக இருக்கும். நான் எபிலியன் குரூப் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் 6க்கு வந்து 2 இன்ட்டு 3 6க்கு வந்து S3 வந்து நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. இன்னொரு குரூப் வந்து Z6. இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து P ஸ்கொயர் இன்ட்டு Q ஃபார்மேட். இதுவும் இம்பார்ட்டன்ட். P இன்ட்டு Q எடுக்கலாம், P இன்ட்டு Q டசன்ட் டிவைட்ஸாக இருக்கலாம், டிவைட் பண்ணலாம். அதை இல்லைனா P ஸ்கொயர் இன்ட்டு Q ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா P லெஸ் தென் Q, P டசன்ட் டிவைட்ஸ் Q-1, Q டசன்ட் டிவைட்ஸ் P ஸ்கொயர் -1 இந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த குரூப் வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு 2023. ஆர்டர் ஆஃப் அ குரூப் வந்து 2023 இருந்துச்சுன்னா இந்த குரூப் வந்து நம்ம P இன்ட்டு Q ஸ்கொயர், அதாவது வந்து 7 இன்ட்டு 17 ஸ்கொயர் எழுதலாம். இப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ வந்து P வந்து டசன்ட் டிவைட்ஸ் Q ஸ்கொயர் -1, Q டசன்ட் டிவைட்ஸ் P -1 இருந்துச்சுன்னா இந்த குரூப் வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும். உங்களை தேங்க்யூ.